ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமனை தான் காட்டுறாங்க. சிவராமன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து நிரூபிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவராமன் வந்து வெளியே விடவும் அப்போ வெற்றி வந்து அவங்க அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, என்னங்க யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க மாட்டிங்களா? அவர் என்னுடைய மாமனார், நீங்கள் எப்படி அவரை கொண்டு உள்ளே வைக்கலாம் அப்படிங்கவும் அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இல்லை தம்பி எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அப்படி மட்டும் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வெற்றி சொல்கிறாங்க, இன்னும் இல்லாத நீங்கள் வந்து யாரையாவது அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த மாதிரிக்கு பண்ணுங்கள், யார் மேலேயும் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணி உள்ள தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இல்லை தம்பி நாங்கள் தெரியாதனமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு லட்சுமி கிட்டையும் துளசிக்கிட்டே சொல்லவும் உடனே வந்து லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரொம்ப நல்லவன் போல வேஷம் போட்டுட்டு இருக்கிறியா என்ன? நான் வந்து உண்மையிலேயே உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், துளசி கூட உன்னை ஏற்றுக்கலாம், ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன், நீ என்றைக்குமே வந்து என்கிட்ட வந்து நல்லவனாகவே வந்து பேர் எடுக்கவே முடியாது, நீ ஒரு நம்பிக்கை துரோகியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பாட்டுக்கு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வெற்றி நினைக்கிறாங்க, நல்ல வேலை நம்ம முகத்தை காட்டாமல் போனது நல்லதாக போச்சுது, நம்ம முகத்தை மட்டும் காட்டியிருந்தோம் அவ்வளோதான், நம்மளை இன்னும் ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க, இப்போ மாதிரி துளசி வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முகத்தை காட்டாதனால, அதனால கடைசி வரைக்கும் நம்ம முகத்தை காட்டிடவே கூடாது போலுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ரகு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஆட்டோ ஓட்டினது எதுக்காக எங்ககிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் நீ கேட்டுட்டு இருக்காத, அவரே நொந்து போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவராமன் வந்து லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, லட்சுமி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை போயிடுச்சுது, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிக்கு நான் ஆட்டோ ஓட்டேன் அப்படிங்கவோ, சரி நீங்கள் அது சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அது சமய சந்தர்ப்பம் பார்த்து சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டையர்டு பணம் வரும்ல, அது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இதனால தான் சிவராமன் உட்கார வச்சு இவன் ரொம்ப நல்லவன் போல விசாரிச்சுட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை போட்டு அவங்க எல்லாருமே மனசுக்குள்ள திட்டுறாங்க. அப்போ வந்து சிவராமன் சொல்கிறாங்க, இன்னும் இந்த பணம் வரலப்பா, வந்ததுக்கு அப்புறமா நான் உங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் ரகுவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அப்பாவுக்கு வரக்கூடிய பணத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட தேராது, நம்மளுக்கு வந்து எல்லா பணமும் வந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம வீடு கட்ட முடியும், அதனால அப்பாவுக்கு வரக்கூடிய பணத்தை முழுசாவே நம்ம வந்து ஆட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து மகேஷ் வந்து எல்லா பொருளும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருப்பாங்களா, ஆனால் அஞ்சலி வந்து ஒவ்வொரு பொருளையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் வரவும் வந்ததுமே எனக்கு ஒரு காஃபி கொடு அஞ்சலி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலியும் காஃபி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்து வந்து மகேஷ் அங்கே பார்க்குறாங்க, பார்த்ததுமே எல்லா பொருளுமே மாற்றி மாற்றி இருக்குது. இதை பார்த்ததுமே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இது என்னது எல்லா பொருளுமே மாற்றி மாற்றி வச்சுருக்குது, இது யார் வச்சுருப்பாங்க? மகேஷ் வந்து உடனே நினைக்கிறாங்க, இங்கே இருக்கிறதே நம்ம 2 பேர் தான், அப்போ அஞ்சலி தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி காஃபி கொண்டுட்டு வரவும் உடனே மகேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அஞ்சலி எல்லா பொருளும் மாறி மாறி இருக்குது, இதெல்லாம் யாரு உன்னுடைய வேலை தானா, நீ தான் அப்படிலாம் வச்சியான்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருவோம். உடனே வந்து அஞ்சலி அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி வந்து இந்த காஃபியை குடிங்க அப்படிங்கும் போது காஃபியை குடிக்கிறதுக்கு முன்னாடியே மகேஷ் வந்து அந்த பொருளெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்கல்ல அஞ்சலி, அந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக எடுத்து வைக்கும் போது மகேஷோட முகமே வந்து வேற மாதிரி இருக்குது, அதாவது ஒரு பதட்டத்தோடையும் டென்ஷனோடையுமே அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அஞ்சலி வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி உடனே பதட்டமாயிருந்தாங்க. அடுத்து மகேஷ் வந்து தன்னுடைய சுயரூபத்துக்கு வராங்க, என்ன அஞ்சலி பயந்துட்டியா, ஒன் பொருளெல்லாம் நான் வச்சது மாதிரிக்கு இருக்கணும், அது மாற்றி மாற்றி இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, சரி காஃபி கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து மகேஷ் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அஞ்சலி வந்து மகேஷையே பார்த்துட்டு இருக்கவும் மகேஷ் உடனே வந்து என்ன அஞ்சலி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அஞ்சலி வந்து அவங்க அதாவது வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொன்னதை அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. மகேஷ் இந்த மாதிரிக்கு தான் வந்து ஒரு சைக்கோத்தனமாக இருப்பார், அதனால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அந்த ரூமில் யாரோ இருக்கிறாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சு ஆகணும், அந்த ரூமில் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவராமனை தான் காட்டுறாங்க. சிவராமன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரிட்டையர்டு பணம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க, இந்த பணத்தை நான் யாருக்கு பிரித்து கொடுக்கணுமோ இல்லை நான் பிரித்து கொடுத்துறேன்
கொடுத்துருது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போதைக்கு இந்த பணத்தை யாருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டாம், நீங்கள் பேங்கில் போடுங்க, அப்புறமா நம்ம வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவராமனும் சரி அப்படிங்கிறாங்க. இதை ரகு கேட்டுட்டு ரகு நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த முழு பணத்தையும் நம்ம வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்ததான் ஒரு பிளானை போட்டுட்டு வராங்க. திடீர்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அங்கே அழுதுகிட்டே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை ஆஃபீஸ்லேருந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தை வந்து பேங்கில் போட சொன்னாங்க, ஆனால் அந்த பணம் வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே குடும்பத்தில் அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு ரகு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த பணத்தை இப்போ நான் உடனடியாக வந்து ஆஃபீஸில் கொண்டு நான் கெட்டலைன்னா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமே நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து இருக்கவே மாட்டேன், என் கதையை நானே முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகு வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவும் இதை கேட்டதுமே லட்சுமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரகு கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டதுமே ரகு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னது அப்பா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.